இப்போது என்கிட்ட ஸ்விஃப்ட் டிசைர் சிஎன்ஜி கார் இருக்குது. இப்போ நம்ம கார் நார்மலாக பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த 5லேருந்து ஒரு 10 செகண்ட்குள்ளே சிஎன்ஜிக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். எதுவும் பட்டனில் நம்ம ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். இதே பெட்ரோல் இல்லாமல் நிறைய டைம் ஓட்டியிருப்போம், ரொம்ப ட்ரையாக வச்சுருப்போம். ஆனால் என் வண்டி நான் ட்ரையாக வச்சுருந்தாலும் பெட்ரோல் ஃபுல்லாக ட்ரை ஆகி ஆஃப் ஆனதெல்லாம் கிடையாது, ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது கிடையாது. ஆனால் நிறைய பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, பெட்ரோல் சுத்தமாக இல்லை. அந்த டைமில் காரை சிஎன்ஜிலே ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நார்மலாக காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம், இக்னிஷன் ஆன் பண்ணிப்போம். இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பாதி போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து காரு பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, சிஎன்ஜி பிளிங்க் ஆகுது. ஒரு 5லேருந்து 10 செகண்ட்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது சிஎன்ஜிக்கு கன்வெர்ட் ஆகிடும். சிஎன்ஜியில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு, சிஎன்ஜி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இதே இப்போ சிஎன்ஜியில் ஸ்டார்ட் பண்ணுறதை பாருங்கள் எப்படின்னு. இப்போ அதேமாதிரி இக்னிஷன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வண்டி பெட்ரோலில் தான் இருக்குது, சிஎன்ஜி பிளிங்க் ஆகுது. இப்போ இது சிஎன்ஜிக்கு மாற்றும் எப்படின்னு பாருங்கள். இது சிஎன்ஜி பட்டன் இருக்கியா, இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும். லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோம்னா சிஎன்ஜி பிளிங்க் ஆகிறது ஒரு சின்ன சவுண்டோட சிஎன்ஜியில் மாறிடும். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் சிஎன்ஜியில் ஸ்டார்ட் ஆகும். கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது ஏதாச்சும் எமர்ஜென்சினா மட்டும், பெட்ரோல் சுத்தமாக இல்லை வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியலனா மட்டும் சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணி சிஎன்ஜியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா டைமெல்லாம் பண்ணாதீங்க, விளையாட்டுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. அந்த சிஎன்ஜி கன்வெர்ட்டர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.